சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய டாப் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் டாப் பிரைவேட் காலேஜஸில் எம்பிஏ, எம்சிஏ, பிஇ, பிடெக் போன்ற இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் பாராமெடிக்கல், அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான எல்லா வகையான யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ்க்கு உங்களுக்கு அட்மிஷன் மற்றும் அட்மிஷனுக்கான கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் கைடன்ஸ் வேணுமோ உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். முற்றிலும் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டான்செட் 2025 டான்செட் அண்ட் சீட்டா பிஜிக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்க்க போகிறாங்க. எம்பிஏ, எம்சிஏ, எம்இ, எம்டெக், எம்ஆர், கெம்ப்ளான்கான இந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறோம் இல்லையா, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன, தென் எந்தெந்த தேதியில் உங்களுக்கான அப்ளிகேஷன்லாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் உங்களோட எக்ஸாம் டேட்ஸ் தாங்க. ஸோ டான்செட் எம்சிஏக்கான எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 22/3/2025 மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மார்ச் 22 மார்னிங் எம்சிஏக்கான எக்ஸாம் நடக்க போகுது. எம்பிஏக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அதே நாள் 22/3/2025 மார்ச் 22 ஆஃப்டர்நூன் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது சீட்டா பிஜிக்கான எம்இ, எம்டெக், எம்ஆர், கெம்ப்ளான்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 23/3/2025 அதுக்கு அடுத்த நாள், அதாவது மார்ச் 23 மார்னிங் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 எக்ஸாம் டேட் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டு. அதுக்கு அடுத்தது இந்த எக்ஸாம்க்கெல்லாம் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாருமே புதுசாக தான் பண்ணுவோம். அதனால் புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் எப்போயிலேருந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா 24/1/2025 ஸ்டார்ட் பண்ணலாங்க. இந்த வீக் ஃப்ரைடேலேருந்தே உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஆனது ஓப்பன் ஆகுது. நீங்கள் அதுலேருந்தே என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்போ வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னா 21/2/2025 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது உங்களுக்கான லாஸ்ட் டேட்டு 1 மந்த் கொடுத்துருக்காங்க. February 21 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அப்படிங்கிறதால நீங்கள் இடையில எப்போ வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் 24/1/2025 ஆரம்பிக்குது. அது எப்போ முடியுதுன்னா 21/2/2025 வரைக்கும் முடியுது. அதுக்கடுத்தது டான்செட் எம்சிஏக்கு நீங்கள் டான்செட் எம்சிஏக்கு மார்னிங் எக்ஸாம் நடக்குது. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 22/3/2025 22/3/2025 அதே தேதியில் ஆஃப்டர்நூன் டான்செட் எம்பிஏக்கு நடக்குது. சீட்டா பிஜி அதுக்கு அடுத்த நாள் 23/3/2025 மார்னிங் அன்றைக்கி எக்ஸாம் நடக்குதுங்க. இதுதான் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸு. இதே தான் அவங்க வெப்சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட்லேயும் பாருங்கள், டான்செட் எக்ஸாம் டேட்ஸ்னு சொல்லி எம்சிஏ அண்ட் எம்பிஏக்கான தேதி கொடுத்துருக்காங்க. அதுவும் எந்த டைமிங்குள்ளே நடக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எம்சிஏக்கு மார்னிங் நடக்குது, எம்பிஏக்கும் ஆஃப்டர்நூன் நடக்குது. அதே போல் சீட்டா பிஜிக்கு கீழே எம்இஎம்டெக்கும் அதே அடுத்த நாள் 23/3 10 AM to 12 noon நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 24 ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட்டு 21/2/2025 முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க உங்களுக்கான அஃபிஷியல் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது உங்களுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் டெமோ வீடியோவாக கொடுத்துட்றேன். அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்ஸும் வாட்ஸ்அப் சேனலில் நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாகவும் கொடுப்பேன். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.